பந்தம் எது சொந்தம்? என் ஒய்ஃப் என்னையே மதிக்காம கத்துவா. மோதிரத்தை திருநவளை சும்மாவா விடுவா? பெரிய கலாட்டாவே பண்ணிட்டா. அதுலேருந்து என் மனசே சரியில்லை. அர்ச்சனா, வீட்லேயும் ஒரே பிரச்சனை, ஆஃபீஸ்லேயும் டென்ஷன். இந்த டென்ஷன்லேருந்து நான் விடுபடணும்னா உங்களை மாதிரி சாஃப்ட் ஹார்ட்டாக இருக்கிறவங்க கிட்ட மனம் விட்டு பேசி ஷேர் பண்ணிக்கணும் நான் விரும்புகிறேன். அர்ச்சனா, இந்த டென்ஷன் எல்லாம் விட்டுட்டு ரிலாக்ஸ்டா மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வரலாம். அர்ச்சனா சார், உனக்கு விருப்பம் இல்லைன்னா எதுவும் வேண்டாம். நோ சார், நிச்சயமா ஒரு நாள் போகலாம். பட் ஈவினிங் 7 மணிக்குள்ள நான் வீடு திரும்பிடணும். அது என்ன கணக்கு? கட்டுப்பாடு. கட்டுப்பாடு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்டை கொஞ்சம் மாற்றிக்கூடாதா? ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு இப்போ டைம் ஆகுது, நான் கிளம்பட்டுமா சார்? சரி, நாளை காலையில் மீட் பண்ணலாம். ஓகே சார். ஹலோ ஸ்ரீநாத், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார், நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. அர்ச்சனா போட்டுனே காத்துட்டு இருந்தேன். சரி, என்ன சாப்பிட்ற? சாப்பிட்றது அப்புறம் இருக்கட்டும் சார். அர்ச்சனா என்ன சொன்னா? இன்னைக்கும் அதே 7 மணி கட்டுப்பாடு தான். இடியட், அது என்ன கட்டுப்பாடுன்னே தெரியல. ஈஸி சார், அதை நான் கண்டுபிடிச்சி தளர்த்து காட்டுறேன் சார். எப்படி? அவள் அட்ரஸை கண்டுபிடிச்சி முதல்ல நான் வீட்டுக்கு போகிறேன் சார். அங்கே போனாலே அவள் கட்டுப்பாடு என்னன்னு தெரிஞ்சிடும் சார். அட்ரஸ் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற பர்சனல் ஃபைலில் இருக்குது சார். நாளைக்கு ஹாலிடே தான். அர்ச்சனாவை கையோடு கூட்டிகிட்டு வந்துடு. நான் உனக்காக, சாரி, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சார், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நம்ம சீனியர் அக்கௌண்டன்ட் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஸ்டேட்ஸ் போகிறாராம். அங்கே ஒரு சன் இருக்கார். ஒரு பெரிய தொல்லை விட்டுது சார். அகிலா, ஏம்மா இன்னும் மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. உன் அண்ணனை பார்க்க போயிருந்தியா? என்ன பார்க்குற? எனக்கு தெரியும், இந்த வீட்லையே உன் ஒருத்திக்கு தான் எல்லார் மேலேயும் பாசம்னு. சபிதாவை பார்க்கணும், அப்படியே உன் அண்ணன் உன்னை என்னதான் அவமானப்படுத்தினாலும் அவனையும் பார்க்கணுன்னு போயிருப்ப. அவன் உன்னை கண்ணா பின்னான்னு திட்டியிருப்பான். ஏம்மா தெரிஞ்சே வினைய விலைக்கு வாங்கணும்? அவன் தலையில் அவனே மண்ணவாரி போட்டுக்கிறாம்மா. என்ன என்ன சொல்ற நீ? என்னாச்சுமா? உங்க பிள்ளைக்கு இன்னொரு பொம்பளைக்கும் தொடர்பு இருக்கு. அவனுக்கு ஏமா புத்தி இப்படி போகுது? அண்ணி எவ்வளவு நல்லவங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ண அவனுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. சரி, இது விஷயமா அவனை ஆபீஸ்ல பார்த்து பேசலான்னு போனம்மா. என்ன என்னென்ன வார்த்தைலாம் பேசிட்டா தெரியுமா? குடும்ப தரித்திரம் தீரணும்னா அதுக்கு பணம் வேணும்னு கேட்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு என்ன பிளாக்மெயிலா பண்றேன்னு கேட்டாம்மா. தாக்க முடியலம்மா.
அந்த வார்த்தையை தாங்க முடியல. இப்படி பேசுறதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வருது? சரிடா, அழாதம்மா. அழாத. எங்க காத்தால இருந்து அகிலாவை கண்ணிலே காணல. பசங்க காலையில இருந்து ஏதாவது டிஃபன் பண்ணி கொடுக்கான்னு சொல்லி கேட்டுச்சுங்க. அதான் அரிசியை வறுத்து மிஷினில் அரைச்சி ஏதாவது சத்துமாவு பண்ணலாமேன்றதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்கா. ஏன் சாரதா, அகிலாவுக்கு வந்த ஒரு நல்ல வாழ்க்கைய கூட பிறந்த அக்காவே கெடுத்துட்டாளே. ச்சே, இப்படி ஒரு பொண்ணு இருப்பாளா? என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலடி. இப்படிப்பட்ட காரியத்தை பண்ண அந்த லலிதாவுக்கு எப்படி மனசு வந்தது? அதுதான் மாமி எனக்கும் தெரியல. இப்போ சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஒருத்தி சட்டையை ஒருத்தி போட்டுக்கிட்டாலோ இல்லை விளையாட்டு பொருள் எடுத்துக்கிட்டாலோ அவங்களுக்குள்ள சண்டை வரும். நம்ம பார்த்துருக்கோம், எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே. ஆனால் அகிலாவும் லலிதாவும் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடந்தது. என்னது? ஒரு தீபாவளி அன்னைக்கு அவங்க அப்பா 2 பேருக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தார். அகிலாவுக்கு எடுத்த பாவாடையில் ஒரு 100 இலைக்கு ஜருக கூட இருந்தது. அவ்வளவுதான். அது இந்த லலிதாவுக்கு பொருட்களெல்லாம் பார்த்துக்கங்களேன். காலையில் பொழுது விடிஞ்சுது. அகிலா ஓடி வந்து சொல்றா, என் பாவாடையை காணோன்னு. நானும் வீடு பூரா தேடி பார்த்தேன். கடைசியில அடுக்கு பானையில கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கா இந்த லலிதா பொண்ணு. ஓஹோ, சின்ன வயசுலேருந்தே அவள் அப்படிதானா? அன்னைக்கு நான் அதை விளையாட்டை எடுத்துக்கிட்டேன். அதுவே அகிலா வாழ்க்கைக்கு வினையா முடிஞ்சு போச்சு. சாரதா, வாங்க வாங்கோ வாங்கோ. என்னடா வீட்ல யாரையுமே காணமேன்னு பார்த்தேன், நீ இங்க இருக்கியா? வாங்க உள்ள போவோம். இல்ல இல்ல உட்காருங்க, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் மாமி. அப்புறம் நல்லா இருக்கீங்களா மாமி? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கே? நானும் நல்லா இருக்கேன். லலிதா நல்லா இருக்கேன். சித்த இருங்க, இதோ உட்காருங்க. எங்க போறீங்க? நாங்க 2 பேரும் ரகசியம் ஒன்றும் பேச போறதில்ல. இல்ல, சம்மந்தி ஆத்துக்காரா வந்திருக்கேன். காஃபி போட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். நீங்க பேசிட்டே இருங்க. இதோ வந்துடுறேன். இருங்க. எவ்வளவு நாழி ஆயிட போறது காஃபி போட? ஒரு நொடியில வந்துட மாட்டேனா? என்ன நீ பேத்தி எப்படி இருக்கா? குழந்தை பாடுதான் ரொம்ப திண்டாட்டமா இருக்கு. ஏன் நீ லலிதா இங்க இருந்த மாதிரியே அங்கேயே குழந்தைய கவனிக்காம இருக்காளா? சாரதா, சொந்த பந்தம் விட்டு போக கூடாதேன்னு நெட்டையோ குட்டையோன்னு முன்ன பின்ன பேசி முடிச்சு கல்யாணத்தை செஞ்சு வச்சோம். சந்தோஷமா இருக்க வேண்டிய சின்ன சிறுசுங்க இப்ப சந்தோஷமா இல்ல. தெக்க ஒண்ணு வடக்க ஒண்ணுன்னு முறுக்கிக்கிட்டு இருக்கு. இவங்க பிரச்சனை தான் எனக்கு இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னது பிரச்சனை? அது இதுன்னு பேசிட்டு இருக்கே. காஃபி எடுத்துக்கோங்க. நீ எடுத்துக்கடி. வேற என்ன மாமி, நம்ம லலிதா தான் பிரச்சனை பண்றாளா? அப்படியா? என்ன அவ ஆம்பளையான எழுத்து பேசுறாளா? பேசுறேங்கிற பேர்ல 2 பேரும் ஏதாவது கத்துனாலாவது 2 வார்த்தை என் காதல வந்து விழும். 2 பேரும் பேசிக்கிறதே இல்ல மாமி. என்னத்த சொல்றது? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களேங்கிறதுக்காக என்னன்னா என்ன அப்படிங்கிற லெவல்ல இருக்குது அவங்களோட நெருக்கம். குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான மாமி குடும்பம் நல்லா இருக்கும். நீங்களே சொல்லுங்க. இது இப்படியே போய்கிட்டு இருந்தா எதுல போய் முடியுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? சின்ன சிறுசுகள் அப்படி இப்படிதான் இருப்பா. இத பாருங்கோ, ஆம்பளை அடிச்ச அடியும் அடுப்பு சுட்ட சுடும் 5 நிமிஷம் பா. எல்லாம் போக போக சரியா போயிடும். கவலைப்படாதே. இல்ல மாமி, இது இப்படியே போனா குடும்பம் 2 ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அண்ணி, அப்படிலாம் ஒண்ணு வராது, கவலைப்படாதீங்க. லலிதாவை பார்த்து நான் பேசுறேன். இந்தாங்க, நீங்க காஃபி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டு தூங்குறாங்க. ஆமா, நீ சாப்பிட்டியா? இல்ல, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஏன் சாரதா காத்துக்கிட்டு இருக்க? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் 2 இடத்துல வேலை செய்கிறேன், நான் வரத்துக்கு லேட் ஆகும், எனக்காக காத்திருக்க வேண்டாம்னு எத்தனை தடவை உனக்கு நான் சொல்கிறது? சாரதா, என்ன 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 ஆச்சு? காலையில அண்ணி வந்துருந்தாங்க. அந்த லலிதாவால் ஏதாவது பிரச்சனையா? உன்னை ஏதாவது தப்பாக சொன்னாங்களா? என்னை பத்தி ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா கூட பொண்ணை பெத்துட்டோமேன்னு பேசாம இருந்திருப்பேன். சரி, வேற என்ன பிரச்சனை? நம்ம லலிதாவும் மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது இல்லையா? அவங்களுக்குள்ள
தாம்பத்திய வாழ்க்கையே சரியா இல்லையா? ஏதோ பேருக்கு 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இப்படியே போனா குடும்பமே 2 போயிடுமோன்னு அண்ணி ரொம்ப பயப்படுறாங்க. நமக்கு மட்டும் எங்க இப்படி சோதனை மேல சோதனையா வந்துட்டு இருக்கு? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? அப்படின்னு நம்ம பாவம் பண்ணோம். முடியலங்க, முடியல. இதுக்கு மேல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தாங்குற அளவுக்கு என் உடம்புலயும் சக்தி இல்லை, மனசுலயும் சக்தி இல்லை. லலிதா பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா மற்ற பசங்களை நாம எப்படி இங்க கரை சேர்க்கறது? புரியுது சாரதா. நாம் வாங்கி வந்த வரம் அப்படி, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவன் விட்ட வழி. நீ சொன்னியே அந்த லலிதா விஷயம், அது உனக்கு நேற்று தான் தெரியும். எனக்கு முன்னாலேயே தெரியும். உனக்கு தெரிஞ்சா நீ வேதனைப்படுவேன்னு தான் இதை பற்றி நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. எங்க லலிதாவுக்கு குழந்தை பிறந்தப்போ குழந்தைக்கு ஜாதகம் குறிக்கணும்னு பிறந்த நேரத்தை குறித்து வச்சிங்களே, அது எங்க வச்சிருக்கீங்க? டைரியில் தான் குறித்து வச்சுருக்கேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நம்ம குடும்ப கஷ்டம்லாம் தீரணும்னு நானும் வாரம் தவறாம கருமாரியம்மன் கோயிலுக்கு போய்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு எந்த மாற்றமும் தெரியல. இது பத்தாது, இப்ப லலிதாவோட பிரச்சனை வேற. அதனால சொல்லு, என்ன விஷயம்? என்னங்க, அந்த கோவில்ல ஒரு ஜோசியர் இருக்காராம். வரவங்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்து பலன் சொல்றாராம். நம்ம லலிதா குழந்தையோட ஜாதகத்தையும் பிறந்த நேரத்தையும் கொண்டு போய் கொடுத்தா அதை பார்த்து லலிதாவுக்கும் அவன் மாப்பிள்ளைக்கும் என்ன பிரச்சனை, எதனால இப்படிலாம் ஆகுதுன்னு தெளிவாக சொல்லிட்டு வரான். அது மட்டும் இல்லைங்க, என்னோட யுகம் குழந்தை பிறந்த நேரம் சரியில்லாமல் இருக்கோ, அதனால தான் இப்படிதான் நடக்குதோ என்னவோன்னு. சரி, இதெல்லாம் நீ போட்டு குழப்பிக்காத. ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயிலுக்கு போகலாம். ஆ? சபிதா, இந்த ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு, மற்ற துணியெல்லாம் காணோம். வர வர நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. இல்லைங்க, ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். என்ன பண்ணணும்? வேலைக்காரிகிட்ட கொடுத்தா பண்ண போறா. இதை செய்யறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? அவ வந்தா எனக்கு என்னங்க கஷ்டம்? 2 நாளா கனகாவா ஆளையே காணோம். எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க யாராவது ஆளை அனுப்பி கனகா என்னன்னு விசாரிச்சு பாருங்க. எனக்கு இருக்கிற பிசினஸ் டென்ஷன்ல வேலைக்காரி கணக்காக தேடி அலையிறேன். அயன் பாக்ஸ் பீரோல் தானே இருக்கு, எல்லாம் வந்து சேருதுங்க தலையெழுத்து. சொல்லுடி, நான் வரேன் கட்டாயமா. சரிடி, ஓகே, பாய். அடடே கனகாவா, வாமா. ஆமா, என்ன 2 நாள் ஆளையே காணோம்? என்ன, ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, எனக்கு மனசு சரியில்லை, அதான் நான் வரல. மனசு சரியில்லையா? என்னாச்சு உனக்கு? உங்களை எப்படி நேரடியா பார்க்கறதுன்னு ரொம்ப தயக்கமா இருந்ததுமா. ஆனா உங்க நல்ல மனசுக்கு நான் பார்த்ததை சொல்லாம இருக்கவே மாட்டேன். எங்க என்ன அறியாம சொல்லிடணும்னு நான் வரல. 2 நாளா வீட்டில தாம்மா இருந்தேன். நீ என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அது ஒண்ணும் இல்லம்மா, முந்தா நாள் ஐயா ஆபீஸுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போனேன்னா அகிலா பொண்ணு வந்துச்சு. ஐயா கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துச்சுமா. அவ எதுக்கு அங்க போனா? என்ன விஷயம் தெரியுமா? அது தெரியாதுமா, அவங்க ரூம்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வர வரைக்கும் நான் வாசல்ல நின்றுட்டு இருந்தேம்மா. சரி, நீ உள்ள போய் வேலையை கவனி. சரிங்கம்மா. எனக்கு ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஒரு நிமிஷம் இங்க வாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அகிலா உங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தாலாமே. ஆமா, வந்தா. உங்ககிட்ட எதுக்கு தேவையில்லாம சொல்லணும்னு விட்டுட்டேன். எதுக்காக அகிலா உங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தா? அது ஒன்றும் இல்லை சபிதா, ஏதோ அவசரமா 5000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டா நான் உன்னை கேட்காம கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி திருப்பி அனுப்பிட்டேன். இதுக்கு தான் இதை மாதிரி ஆளுங்களோடலாம் பழகாதுன்னு சொன்னேன். பணத்தை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என் ஒய்ஃப் உன் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கா, அதை கெடுத்துக்காதுன்னு சொல்லிட்டேன்.
ஆமா எவ்வளவு பணம் கேட்டேன்னு சொன்னீங்க? 5000 ரூபாய். சரி நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. அகிலா இங்க வா. வாங்க. ஏங்க நிட்டீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. என் ஹஸ்பண்டோட ஆபீஸ்க்கு போயிருந்தியா? இல்லையே. போய் சொல்லாத அகிலா. அவரை போய் பாத்தியா இல்லையா? எதுக்காக அங்க போன? நான் முக்கியமான விஷயமா போனேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சாரி, அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்தா. என்னது? இந்த பணத்துக்காக தானே நீ அங்க போன? அகிலா, நீ இந்த பணத்தை அவர்கிட்ட கேட்டதுக்காக கூட நான் வருத்தப்படல. ஆனா நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்ச பாரு, அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. நீ எதுக்காக அவர்கிட்ட போனேன்னு சொல்லு. உனக்கு பணம் வேணும்னா நீ ஏன் கிட்ட கேட்டுக்கணும். அங்க எதுக்காக ஆபீஸ் நேரத்துல அவரோட ஆபீஸ்க்கு போன? ஆபீஸ் டயத்துல நான் போனாலே அவருக்கு கோவம் வரும், தெரியுமா உனக்கு? கேவலம் இந்த பணத்துக்காக தானே நீ அங்க போன? ச்சே, இந்தா இந்த பணத்தை வச்சு நீயே ஒடி. ஆனா ஒண்ணு, இனிமே எனக்கும் உனக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இனியோட முடிஞ்சது. ஏய் நிறுத்தடி. உண்மை எதுவும் தெரியாம நீ பாட்டு பேசிட்டே போறியா? என்ன பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்ட? இவ யாருன்னு உனக்கு தெரியுமா? மாமி சும்மா இருடி. இவ எதுக்காக அங்க வந்தான்னு தெரியுமா? என்ன எதுக்கு தடுக்க? இங்க பாருங்க. எதுக்கு தடுக்க? சொல்ல வேண்டாம். இன்னைக்கு உண்மையை சொல்லிதான் ஆகணும். கேளுங்க. ஏண்டி நீ இப்படி இருக்க? அவ என்னென்ன பேசுறா? அவளுக்காக நீ வக்காலத்து வாங்கி பேசிட்டு விடுங்க. அவ என்னமா பேசுறா பாத்தியா? பேசிட்டு போட்டு விடுங்க. பரவாயில்லை போட்டும். பட்டும் உனக்கு புத்தி வர மாட்டேங்குதே. நீ திருந்தவே மாட்டேடி. இங்க பாருங்க, நீங்க உள்ள போக மாட்டே. போங்க. யாராவது உன்னை ஏதாவது சொன்னா என் மனசே தாங்க மாட்டேங்குது. மம்மி சொல்றல. எப்படிலாம் பேசிட்டு போறா. எஸ். குட் மார்னிங் மேடம். நான் சங்கர் சில்க்ஸ்லேருந்து வரேன். நீங்கள் வாங்கின புடவைக்கு குலுக்கல் முறையில் கிஃப்ட் விழுந்திருக்கு. இந்தாங்க அந்த கிஃப்ட் செக். நான் புடவை எதுவும் வாங்கலையே. என்ன மேடம் சொல்கிறீங்க? 20,000 ரூபா மதிப்புள்ள புடவை வாங்கியிருக்கீங்க. நான் தப்பான அட்ரஸுக்கு வருவேனா? எங்கள் லெட்ஜரில் உங்கள் அட்ரஸ் சரியாக இருக்குது மேடம். இந்தாங்க, இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க மேடம். இதை தினேஷ் அன்கோல கொடுத்தா அவங்க 30,000 ரூபா மதிப்புள்ள பொருளை பரிசா கொடுப்பாங்க. மேடம், வர தீபாவளிக்கு இன்னும் பிரமாதமான பரிசுகளை அனௌன்ஸ் பண்ண போறோம். மேடம், உங்க தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாம் எங்க கடையிலே இருக்கட்டும் மேடம். ஓகே, அதனால என்ன? தேங்க்யூ. எனக்கு தெரியாம எதுக்கு புடவை வாங்கினாரு? ஹலோ.